முருகா ஆடும் பெருவே அலனி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் முருகா ஆடும் பரிவேலனி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் முருகா என் முருகா நீயே எனக்கு துணை முருகா என் முருகா நீயே எனக்கு துணை முருகா என் முருகா நீயே எனக்கு துணை முருகா என் முருகா நீயே எனக்கு துணை. வணக்கம். இன்றைய நம்ம ஆழமான உரையாடலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம அருணகிரிநாதரோட கந்தர் அனுபூதியிலிருந்து சில முக்கியமான வரிகளை பத்தி கொஞ்சம் அலசி பார்க்கலான்னு இருக்கோம். ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் பாடினதா சொல்ற இந்த நூல்ல இருந்து ஒரு 2 பாடல்களோட உள்ளர்த்தம் என்னன்னு கொஞ்சம் விரிவா பேசலாம். நான் இந்த பாடல்களோட மைய கருத்து, அதுல இருக்கிற ஆழம், அந்த ஞான தேடல், இதையெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வர்றது தான். அருணகிரிநாதர் இது வழியா நமக்கு என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். சரி, தொடங்கலாமா? நிச்சயமா. கந்தர் அனுபூதிங்கிறது முருகப்பெருமான் மேல பாடின வெறும் பக்தி பாடல்கள் மட்டும் இல்ல. அதைத் தாண்டி ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவ பதிவு அது. அனுபூதிங்கிற சொல்லுக்கே நேரடி அனுபவம், உள்ளுணர்வு, இறைவனோட ஒன்றிப்போன நிலை அப்படின்னு பொருள். அருணகிரிநாதர் அடைஞ்ச அந்த உயர்ந்த அனுபவத்தோட சில வெளிப்பாடுகள் தான் இந்த பாடல்கள்ல நாம பாக்குறோம். இதெல்லாம் வெறும் வார்த்தைங்க இல்ல, ஒரு ஞானியோட அனுபவத்தோட சாருன்னு சொல்லலாம். ஆமா, அப்படி பார்க்கும்போது இது வெறும் கவிதையை ரசிக்கிறது மட்டும் இல்லாம ஒருத்தரோட ஆன்மீக பயணத்தையே புரிஞ்சுக்க முயற்சி பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? சரி, அப்போ முதல் பாடலுக்கு வருவோம். பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படின்னு தொடங்குது. இது கேட்கும்போது ரொம்ப சிம்பிளா தெரியுது. இறைவனை பாடுற வேலையை மட்டும் எனக்கு கொடு முருகா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. பாடும் பணின்னு அருணகிரிநாதர் எதை சொல்றாரு? இது வெறுமனே சில பாட்டுக்களை, ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ணி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு மெக்கானிக்கல் வேலையா? அப்படி இருந்தா அதுல அருள்னு கேட்க என்ன இருக்கு? யாரு வேணும்னாலும் செய்யலாமே. நீங்க சொல்றது சரிதான். அப்போ அதோட ஆழம் வேற எங்கேயோ இருக்கு. ஒருவேளை பாடுறதுங்கிறது வெறும் செயல் இல்ல, அது ஒரு மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயமா? ரொம்ப சரியா சொன்னீங்க. இங்க பாடும் பணி அப்படிங்கிறது இறைவனோட பிரம்மாண்டம், அவரோட எல்லையில்லாத கருணை, அன்பு, இதையெல்லாம் உள்ளத்தோட ஆழத்துல உண்மையா உணர்ந்து, அந்த உணர்வோட, அந்த பரவசத்தோட, அந்த அனுபவத்தோட ஒரு கட்டுக்கடங்காத தானா வர்ற வெளிப்பாடா பிறக்கிற பாட்டுக்களை குறிக்குது. அது ஒரு தியான நிலை மாதிரி, அந்த ஆழமான உணர்வு பூர்வமான அனுபவத்தோட வெளிப்பாடா அமைகிற பணியத்தான் தனக்கு முதன்மையான பணியா அருளணும்னு முருகன் கிட்ட ஒரு வரம் கேட்கிறார். இது திறமைய கேட்கறதில்ல, இறை அனுபவத்தையே கேட்கிறாரு. அப்படியா? அப்போ இது இறைவனை பத்தின அறிவை வெளிப்படுத்துற ஒரு செயல், அந்த அறிவை பெற ஒரு வழியாவும் இருக்குன்னு சொல்றீங்களா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது. இந்த பாட்டால உண்மையில யார் பலன் அடைறாங்க? யார் புண்ணியம் செஞ்சவங்க? அருணகிரிநாதரா, இல்ல இறைவனா, இல்ல நம்மள மாதிரி கேட்கறவங்களா? இந்த 3 கோணத்தை யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா? ஆமா, இது ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு இடம். முதல் கோணம் அருணகிரிநாதர். அவரு ரொம்ப நுட்பமா இறைவனை பாடுற வரத்தை கேட்டதால இறைவனை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கவும், அவரோட எப்பவும் தொடர்புல இருக்கவும் ஒரு வழியை வாங்கிக்கிட்டாரு. அந்த அனுபவத்துல திளைக்க அந்த பணியே கேட்டதால அவர் புண்ணியம் செஞ்சவர்னு நினைக்கலாமா? இரண்டாவது கோணம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஒருவேளை முருகன் அருணகிரிநாதரோட அந்த இனிமையான உணர்ச்சி பூர்வமான தீந்தமிழ் பாடல்களை கேட்க ஆசைப்பட்டிருப்பாரோ, அந்த பாடல்கள் வழியா வர்ற பக்தியையும் அன்பையும் ரசிக்கிறதுக்காக அந்த அனுபவத்தை பெற அவர் அருணகிரிநாதரை பாட வச்சாரோ, அந்த இனிய தமிழை கேட்கணுங்கிற இறைவனோட ஆசையா இது? மூன்றாவது கோணம்
இன்னைக்கு இந்த பாடல்களை படிக்கிற கேக்குற உங்கள மாதிரி இருக்கிறவங்கள நோக்கியது. அருணகிரிநாதர் பாடின அந்த பாட்டுங்க காலத்தை ஜெயிச்சு இன்னைக்கும் நம்மகிட்ட இருக்கு. அத படிக்கும்போது கேக்கும்போது நமக்குள்ள ஒருவித பக்தி உணர்வு, ஒரு அமைதி, சில சமயம் ஒரு மெய்ஞான தேடல் வருதே. இந்த அனுபவத்தை பெறதுக்காகவா இந்த பாடல்கள் நிலைச்சு நின்னுச்சா? அதனால இந்த பாடல்கள் மூலமா பயனடைற நாம தான் உண்மையில புண்ணியம் செஞ்சவங்களா? அருணகிரிநாதர், இறைவன், நாம இதுல யார் முதன்மையானவங்கன்னு ஒரு முடிவுக்கு வர முடியுமா? இல்ல அப்படி வர்றது நோக்கமா இருக்குமா? இல்ல. இந்த பாட்டோட அழகே அந்த ஓப்பன் எண்டட் தன்மையில தான் இருக்கு. இதுல இதுதான் ஒரே சரின்னு அறுதிட்டு சொல்லாம, இது உங்க சிந்தனைக்கு விடப்படுது. ஒரு பக்தி செயலோட பலன்கிறது ஒரு நேர்கோட்ல போறதில்ல. அது பல திசைகள்ல பரவக்கூடியது. பாடுறவரோட அனுபவம், பாடப்படுற இறைவனோட மகிமை, அத கேட்டு உணர்ற பக்தர்களோட மனநிலைன்னு பல விஷயங்கள் இதுல இருக்கு. அவங்கவங்க பக்தி, அனுபவம், புரிதல் இதையெல்லாம் பொறுத்து இதோட பலன் யாருக்கு அதிகங்கிறது உணரப்படும். இது ஒரு முடிவே இல்லாத கேள்வி, ஒரு தொடர் சிந்தனைக்கான அழைப்புன்னே சொல்லலாம். ரொம்ப அருமை. ஒரு பாட்டு இத்தனை கோணங்கள்ல யோசிக்க வைக்குதுங்கிறதே அதோட சிறப்பு காட்டுது. இது பாட்டோட சாரம். சரி, இப்ப அடுத்த பாடலுக்கு போகலாம். இதுவும் கந்தர் அனுபூதியிலிருந்து தான். உல்லாச நிராகுல யோக இதச் செல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. ஆமா, இந்த பாடல்ல அருணகிரிநாதர் ஒரு வித்தியாசமான அப்ரோச் எடுக்கிறார். முதல்ல முருகப்பெருமானோட சில முக்கியமான உன்னதமான குணாதிசயங்களை அடுக்கடுக்கா சொல்றாரு. அந்த இறைவனோட இயல்புகளை சொல்லி, இப்படிப்பட்ட பெருமையெல்லாம் உடையவன் நீதானே அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட ஒரு கேள்வியை வைக்கிறாரு. ஆமா, அந்த குணங்கள் ஒவ்வொன்னுமே ஆழமான பொருள் கொண்டதுதான். அத ஒவ்வொன்னா பார்க்கலாமா? முதல்ல உல்லாசா. இதுக்கு என்ன பொருள் சொல்லலாம்? உல்லாசம்னா பொதுவா நாம நினைக்கிற மேலோட்டமான சந்தோஷம் இல்ல. இது ஒரு விதமான தெய்வீக ஆனந்தம். எந்த தடையும் இல்லாம இயல்பா வெள்ளம் மாதிரி வர்ற உற்சாகம். பிரபஞ்ச இயக்கமே அவருக்கு ஒரு விளையாட்டுங்கிற மாதிரி ஒரு நிலை. எந்த வேலையும் ஒரு பாரமா செய்யாம ஆனந்தமா செய்யற தன்மை. அடுத்து நிராகுலா. ஆகுலம்னா துன்பம், கலக்கம்னு அர்த்தம். அப்ப நிராகுலனா? சரியா சொன்னீங்க. நிராகுலன்னா எந்த விதமான துன்பமோ துயரமோ கவலையோ கலக்கமும் இல்லாதவர், முழுமையான அசையாத அமைதியோட ஸ்வரூபம். எதனாலையும் பாதிக்கப்படாத நித்தியமான சாந்த நிலை. இந்த குணத்தை தியானிக்கிறதே மன அமைதிக்கு வழிவகுக்கும். தொடர்ந்து யோக. இது யோகாசனத்தை சொல்றதா? யோகாசனம்ங்கிறது அதோட ஒரு பகுதி தான். ஆனா இங்கே யோகங்கிறது எப்பவும் பிரபஞ்ச சக்தியோட பரம்பொருளோட ஒன்றிய நிலையில யோக நிலையிலேயே நிலைச்சிருக்கிறவர்னு அர்த்தம். பிரிவு இல்லாம எங்கும் நிறைஞ்சிருக்கிற அந்த பேருண்மையோட ரெண்டரை கலந்த நிலை. அப்புறம் இதன். இது ஹிதம்ங்கிற சொல்லிலிருந்து வந்துச்சா? ஆமா, ஹிதம்னா நன்மை, இதன்னா நன்மை செய்பவர், இதமானவர், இனிமையானவர். குறிப்பா தன்னை சேர்ந்தவங்களுக்கு எப்பவும் நன்மையே செய்பவர், அவங்களுக்கு பாதுகாப்பா இருப்பவர்ங்கிற பொருள்ல வருது. கடைசியா சல்லாப வினோதன். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. சல்லாபம்னா இங்க இனிமையா பழகிறது, அன்பா பேசுறதுன்னு அர்த்தம். வினோதன்னா ஆச்சரியமான செயல்களை செய்யறவர், திருவிளையாடல் பண்றவர். ஆக சல்லாப வினோதன்னா தன் அடியார்களோடு ரொம்ப இயல்பா இனிமையா பழகி அவங்களோட கர்ம வினைகளை நீக்க, அவங்கள ஆட்கொள்ள பலவிதமான திருவிளையாடல்களை புரியும் இயல்பு உடையவர். இது இறைவனோட சுலபமான நெருக்கமான தன்மையை காட்டுது. உல்லாசம், நிராகுலம், யோகம், இதம், சல்லாப வினோதம், இத்தனை உன்னதமான குணங்களை கொண்டவன் நீதானே முருகா, தேவர்களின் தலைவனே அப்படின்னு போற்றிட்டு அருணகிரிநாதர் அந்த பாட்டோட முக்கியமான இடத்துக்கு வராரு. எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய். இதுதான் கிளைமேக்ஸ் இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, இதுதான் இந்த பாட்டோட ஏன் ஒரு வகையில பார்த்தா பக்தி மார்க்கத்தோட மைய கருத்துக்கள்ல ஒண்ணு. எல்லாம் அற அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்குவோம். எல்லாம்ங்கிறது நாம எதையெல்லாம் என்னுடையதுன்னு புடிச்சுக்கிட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையும் குறிக்கும். என் பேச்சு, என் செயல், என் எண்ணம், என் ஆசை, என் சொந்தம், என் சொத்து, இப்படிப்பட்ட எல்லா பற்றுக்களும் தொடர்புகளும் சுத்தமா நீங்கிடணும், இல்லாம போகணும்னு சொல்றாரு. இது ஒரு விதமான முழுமையான துறவு நிலை. சரி, உலகப் பற்றுக்கள் எல்லாத்தையும் விடுறது எல்லாம் அற, அது புரியுது. ஆனா என்ன இழந்த நலம்னா அது என்னவா இருக்கும்? ஒருத்தரை இழக்கிறது எப்படி நலமா இருக்க முடியும்?
இதுதான் ரொம்ப ரொம்ப ஆழமான இடம். என்னை இழந்த நலம்ங்கிறதுல அந்த நான்கிறதே அகங்காரம் அல்லது தற்போதம், ஈகோ சொல்றோமே அது. நான் செய்றேன், எனக்கு வேணும், இது என்னுடையதுங்கிற எண்ணத்தோட அடித்தளமே அந்த நான் தான். இந்த நான்கிற உணர்வு முழுமையா அழிஞ்சு போறதால கிடைக்கிற நன்மை, அந்த மேன்மை, அந்த பேரானந்த நிலை, அந்த நிலையோட தன்மை எப்படிப்பட்டதுன்னு எனக்கு விளக்கி சொல்லு முருகான்னு கேக்குறாரு. அகந்த அழிஞ்சா என்ன மிஞ்சும், அந்த நிலையோட சுகம், அதோட உண்மைத்தன்மை என்ன, அது எனக்கு உணர்த்துன்னு கேக்குறாரு. இது தன்னை இழக்கிறது இல்ல, தனக்குள்ள இருக்கிற பொய்யான நானை இழக்கிறது. ஓ அப்படியா? அப்ப நாம பொதுவா நான் நினைக்கிற இந்த உணர்வே ஒரு மாய, அதை இழக்கிறது தான் உண்மையான நன்மைன்னு சொல்றாரா? இது சாதாரண வாழ்க்கையில பொருத்தி பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. கஷ்டம்தான். அதனாலதான் இதுக்கு ஒரு உவமை ஹெல்ப் பண்ணுது. நோய் முத்தி போன ஒரு நோயாளி இருக்காருன்னு வைங்க. அவரு சாதாரண டாக்டர் கிட்ட போனா பிரயோஜனம் இல்ல. ஆனா ரொம்ப திறமையான அனுபவம் உள்ள ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்ட போய், சார் என் நிலைமை இதுதான், இனியெல்லாம் உங்க பொறுப்பு, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன், எப்படி ட்ரீட் பண்ணாலும் ஏத்துக்கிறேன்னு தன்னை முழுசா ஒப்படைச்சிட்டாருன்னா, அந்த டாக்டர் நம்பிக்கையோட சிகிச்சைய ஆரம்பிச்சு நோயை குணப்படுத்த முடியும் இல்லையா? ஆமாம், அந்த முழுமையான நம்பிக்கை, அந்த சரண்டர் இருந்தா சாத்தியம்தான். அதே மாதிரிதான் பிறவிங்கிற பெரிய கடல்ல ஆசை, பற்று, அகங்காரம்னு நோய்கள்ல சிக்கி தவிக்கிற நாம, முருகன்கிற அந்த மகா வைத்தியன் கிட்ட, முருகா நான் யாரு, என் சக்தி என்ன, எல்லாம் நீதான், என்ன உன்கிட்ட முழுசா ஒப்படைக்கிறேன், இனி என் செயல்னு எதுவும் இல்லைன்னு சரணடைஞ்சிட்டா அந்த பிறவி நோய் நீங்கிடும். இந்த முழுமையான சரணாகதி தான் எல்லாம் அற என்னை இழத்தல்ங்கிறதோட பிராக்டிக்கல் வடிவம். அந்த ஒப்புவித்தலோட, அந்த சரணாகதியோட தவிர்க்க முடியாத ரிசல்ட் தான் நான்கிற அகந்தை அழிஞ்சு போறது. இப்போ தெளிவா புரியுது. முதல்ல முருகனோட குணங்களை உல்லாசம், நிராகுலம் மாதிரி சொன்னதுக்கும் இந்த சரணாகதிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு. அருணகிரிநாதர் சும்மா லிஸ்ட் போடல. உல்லாசமா, நிராகுலமா, யோக நிலையில இதமா சல்லாப வினோதனா இருக்கிற அந்த இறைவனோட கல்யாண குணங்களை நாம சிந்திக்கும்போது, தியானிக்கும்போது, நம்மோட அற்பமான நான் எவ்வளவு சின்னது, எவ்வளவு குறுகியதுன்னு புரிய ஆரம்பிக்கும். அந்த பெருமையை உணரும்போது அவர்கிட்ட நம்மள முழுசா ஒப்படைக்கிறது சுலபமாகும். அந்த ஒப்படைப்பு நடக்கும்போது அகந்தை தானா வலிமை இழந்து கரைஞ்சிடும். அந்த அகந்தை முழுக்கு கரைஞ்ச நிலையோட மேன்மைய, அதோட சுகத்தை, அதோட பயனை எனக்கு உணர்த்துன்னு வேண்டது தான் இந்த பாடலோட சாரம். இது வெறும் வேண்டுதல் இல்ல, ஒரு வழிகாட்டுதல், தன்னை இழந்து தலைவனை அடையறதுக்கான வழி. ஆஹா, இன்னைக்கு நாம அருணகிரிநாதரோட கந்தன் அனுபூதியிலிருந்து 2 முக்கியமான பாடல்களை ஆழமா பார்த்தோம். முதல் பாட்டு பாடும் பணியே பணியாய் அருள்வாய்ங்கிறது, இறைவனை பாடுற பணிங்கிறது வெறும் செயல் இல்ல, அது ஒரு ஆழமான அனுபவத்தோட வெளிப்பாடுன்னும் அதோட பலன் பல முனைப்பட்டதுன்னு உணர்த்துச்சு. பாடுறவர் இறைவன், கேட்கிறவங்க நீ எல்லாரையும் அது போய் சேரலாங்கிற சிந்தனையை தூண்டுச்சு. ஆமா, 2வது பாட்டு உல்லாச நிராகுலான்னு தொடங்குற பாட்டு முருகப்பெருமானோட உன்னதமான தெய்வீக குணங்களை முதல்ல நமக்கு அறிமுகப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பெருங்கடல்ல நம்மோட சின்ன துளியான நாங்கிற அகங்காரத்தையும் மத்த எல்லா உலக பற்றுக்களையும் முழுமையா துறந்து இறைவன்கிட்ட முழுசா சரணடைகிறதால கிடைக்கிற ஒப்பற்ற நன்மைய, அந்த மேலான வீடு பேற்று நிலைய விளக்குன்னு வேண்ட மாதிரி அமைஞ்சது. எல்லாம் அற என்னை இழத்தல்ங்கிற இந்த 2 சொற்றொடர் பக்தி ஞான மார்க்கத்துல போறவங்களுக்கு ரொம்ப ஆழமான வழிகாட்டுதலா அமையுது. சரணாகதியோட முக்கியத்துவத்தையும் அகந்தை அழிதலோட அவசியத்தையும் இது நல்லா வலியுறுத்துது. அப்படியானா இந்த 2 பாடல்களும் நமக்கு சொல்ற முக்கியமான செய்தி என்ன? இறைவனை அடைகிற பாதைங்கிறது பெரும் வெளியில செய்யற சடங்குகளிலேயோ வார்த்தைகளிலேயோ இல்ல, அது உள்ளுக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு பெரிய உருமாற்றம், ஒரு அகப்புரட்சி. அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அருணகிரிநாதரோட இந்த அனுபவ பகிர்வு அந்த அக மாற்றத்தை எப்படி செய்யறதுங்கிறதுக்கான வழியும், இறை குணங்களை தியானிக்கிறது, பாடுறது, சரணடைகிறது, அந்த மாற்றத்தோட விளைவா கிடைக்கிற பயனையும், அகந்த அழியிறது, பேரின்பம், அந்த பயனோட உச்சநிலையையும் அனுபூதிய நமக்கு கோடிட்டு காட்டுது. சரணாகதியும் அகந்த அழிதலும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்குங்கிறத இது தெளிவா உணர்த்துது. கடைசியா உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கேள்வி. இந்த நூலோட பேரே கந்தர் அனுபூதி, கந்தனோட நேரடி அனுபவம். அருணகிரிநாதர் அந்த நிலையை அடைஞ்சவர். நாம இப்போ இந்த பாடல்களோட விளக்கங்கள், தத்துவங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இது அறிவு நிலை.
ஆனா இந்த அறிவிலிருந்து அந்த அனுபூதிங்கிற நேரடி அனுபவ நிலைக்கு போறது எப்படி? இந்த பக்தி பாடல்களை படிக்கிறதும் பாடுறதும் தியானிக்கிறதும் அந்த நேரடி ஞான அனுபவத்துக்கு எப்படி கூட்டிட்டு போகும்? இது வெறும் மனசோட கற்பனையா, நம்பிக்கையா, இல்ல முறையான பயிற்சி சரணாகதி மூலமா அடையக்கூடிய ஒரு உண்மையான நிலைதானா? அருணகிரிநாதரோட வார்த்தைகள் வெறும் புகழ்ச்சியா இல்ல அனுபவத்தோட வெளிப்பாடா? இதை நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திக்கலாம். முருகா